அப்போ நேற்று எவ்வளோ இன்றைக்கெல்லாம் நல்லா மலிஞ்சிருக்கு என்ன உடம்புல மரக்கறியுடைய விலைகள் வந்து எப்படி இப்போ வந்து போகுது? இப்போ உருளைக்கிழங்குலாம் என்ன விலை போகுது? சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த கரண்டெல்லாம் என்ன விலை போகுது? போஞ்சி, தக்காளி பழம் என்ன விலை? வெண்டிக்காய் என்ன விலை? புடலங்காய் என்ன விலை போகுது? உரும்புராய் பொதுச்சந்தையை தான் வந்து காட்ட போகிறோம். என்ன மாதிரி போகுது ஆட்ராஜி? ஆட்ராஜி 2 கிலோ 10,000. 2 கிலோ 10,000. ரூபாய் பூசணிக்காய், கத்திரிக்காய், வெங்காயத்தாரு, பைத்தங்காய். காக்கதில் எடுத்தா நாவாந்துரை எடுத்தா பெரிய கடை, பெரிய கடை எடுத்தா சின்ன கடை, அதை அப்படி திருப்பினால் கடற்கரை, பேருந்து பாசவூர், பேருந்து மாம்பழம், அந்த பீட்ரூட், முள்ளங்கி, புதினா 100 ரூபா. இந்த காட்டுக்கும் அந்த காட்டுக்கும் டிஃப்ரெண்டோ? இது கழுவி கிடக்காத கழுவாங்க. அரவள்ளிக்கிழங்கு என்ன மேலே கிலோ? கிலோ 2,600. என்ன எலும்போடியா? சாரி, உரும்புரா இன்றைக்கு மீன் சந்தை நிலவரம் என்ன போகுது? உரும்புரா எல்லாமே உரும்புரா விலான மீன், நான் மிக்கிற மலிவான மீன். எல்லாம் வந்தா ரைட் பூ இருக்குன்னு ரைட் ரைட் நல்ல சோப்பாக இருக்குன்னு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் வந்து நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உரும்புராய் இந்த நகர பகுதிக்குள்ள வந்து நிற்கிறேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உரும்புராய் பொதுச்சந்தையை தான் வந்து காட்ட போகிறோம். எங்கே இருக்குது, என்ன மாதிரி வந்து நிலவரங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்குது, மீன் சந்தை இருக்குது, பழக்கடைகள் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரும்புராய் நகரம் வந்து ஒரு அழகான ஒரு நகர பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி பொதுச்சந்தைன்னு சொல்லலாம். அவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைய நாளில் என்ன மாதிரி இந்த மீன்கள விலை, மரக்கறிகள விலை என்ன மாதிரி வந்து போயிருக்குது, இப்போ வந்து என்ன மாதிரி மலிவாக வந்து போகுதா, இல்லாட்டி கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதில் உரும்புராய் இந்த நகர பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீர்த்திகா டெக்ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும், அதிகமாக எல்லாருக்குமே. இதை பாருங்கள், இந்த சந்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலூன், கூல் பார், ஃபோன் ஷாப்னு சொல்லி இங்கே சாப்பிட்டு போங்க அவங்கள கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்கள், பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் வந்து நிறைய காட்வியர், ஃபுட் சிட்டின்னு சொல்லி இந்த பக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இதில் பாருங்கள், ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்களா, அப்படி நிறைய நகர பகுதியில் எல்லாமே வந்து இங்கே நாங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நகர பகுதி என்றே சொல்லலாம். பாருங்கள், இதான் வந்து இந்த பாருங்க, இதான் வந்து நுழைவாயில். இது வந்து இந்த சந்தைக்குள்ளே வந்து போகிறதுக்கான நுழைவாயில் வந்து இதுதான். உள்ளுக்கு வந்து பாருங்கள், அந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றச்சி அங்கெல்லாம் மீன் சந்தை இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நல்ல அழகான கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், மரக்கறி சந்தை வந்து இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படின்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டு கடை நல்ல பெரிய கடை வந்து மரக்கறி சந்தை இருக்குது. எல்லாமே வந்து இல்லை நாங்கள் வந்து வந்தால் வாங்கக்கூடியமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்க, கறிமிளகாய், தக்காளி, முள்ளங்கி, பாகக்காய், பாருங்க கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து வவுனியா கத்திரிக்காய், இது இங்கே தான் கத்திரிக்காய். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து இப்போ பண்ணாங்கட்ட. ஓகே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரும்புராய் பொதுச்சந்தை பகுதியில் வந்து இல்லை பாருங்க, நல்ல அழகான மரக்கறி கடை இருக்குது. அண்ணாக்கள் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு வந்து அண்ணா வணக்கம். இன்றைக்கு என்ன மாதிரிண்ணா உரும்புராயில் மரக்கறியுடைய விலைகள் வந்து எப்படி இப்போ வந்து போகுது? கத்திரிக்காய் 350 ரூபா. இல்லை மலிஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா? நீ டைமில் மலிஞ்சிருக்கு. என்ன ஓகே, என்ன மாதிரிண்ணா போகுது? இப்போ உருளைக்கிழங்குலாம் என்ன விலை போகுது? 180 ரூபா. 180. ரைட்டு. சின்ன வெங்காயம் 260. பெரிய வெங்காயம் 200 ரூபா. இந்த கரெக்ட் எல்லாம் என்ன விலை போகுது? கேரட் 300 ரூபா. இது எங்கே கரெக்ட்? தம்புள்ள கரெக்டா? தம்புள்ள இல்லை. ரைட். போஞ்சி 350. இப்போ இதில் கிடக்கிறத விட நேற்றைய விட எல்லாம் குறைஞ்சிருக்கா விலையா? ரைட். ஓகே, தக்காளி பழம் என்ன விலை? தக்காளி பழம் 160 ரூபா. 160 ரூபா. பரவாயில்ல, விளைஞ்சிருக்கேன். இதெல்லாம் எங்கே தக்காளி பழங்கள்? இங்கே ஊர் பழம். இங்கே ஊர் பழங்கள். என்ன எந்தெந்த பொருட்களை வந்து இப்போ வெளியிலேருந்து வாரது? கோவா, கேரட், அந்த மாதிரி. போஞ்சியா. ரைட். ஓகே, இது என்ன வெண்டிக்காய் என்ன விலை? வெண்டிக்காய் 280. இப்போ இதில் பால் வண்டி 400 என்ன? அதான் நான் இதில் வித்தியாசம் வந்து அந்த சந்தையெல்லாம் வந்து கேட்டுனான். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அதான் ஓகே. இப்போ புடலங்காய் என்ன விலை போகுது? புடலங்காய் 160. இது ரூபாய் பூசணிக்கா 200 ரூபா. ரைட். வாழைக்காய் என்ன விலை போகுது? வாழைக்காய் 160. இங்கால என்ன மாதிரி? கறிமிளகாய் 350. இங்கால கத்திரிக்காய் 350.
ரைட் ரைட். இது வெங்காயத்தாறு வெங்காயத்தார் 200. 200. பைத்தங்காய் பைத்தங்காய் 400. 400. இது என்ன பீட்ரூட் 160. 160. 160 ரூபாயா? உண்மையாவா? நல்லா விளைஞ்சிருக்கண்ணே. ஓகே ஓகே ஓகே. பாவக்காய் பாவக்காய் 450 ரூபா. 450. ஓகே. இங்கால கோவா முட்டைக்கோவா முட்டைக்கோவா 160. 160. கீரையெல்லாம் என்ன போகுது? கீரைகள் இன்றைக்கு கீரை எல்லாம் விலை கூட. விலை கூடவே என்ன விலை? 150 ரூபா. எவ்வளோ? 150. 150. ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. கீரை இன்றைக்கு விலை எவ்வளோ விலை? கீரை வரதில்லை. வரதில்லை என்ன குறைவு? நான் நினைக்கிறேன் கீரை நடுறதை விட்டாங்களே எல்லாரும். பனியால். பனியால் என்ன? பனிமழை. ரைட் ரைட். வேறு என்ன மரக்கறி உங்களோட இங்கே தேங்காயெல்லாம் என்ன விலை போகுது இன்றைக்கு? தேங்காய் கிலோ 200. கிலோ 200. நீங்கள் கிலோ படி வைக்கிறீங்க, சில காய்கணக்கில் வைக்கிறவே இல்லை கூட. நாங்கள் கிலோ கணக்கு. நீங்கள் கிலோ கணக்கு எடுத்தாங்க கிலோ ரைட் கணக்கு. ரைட். இது லீக்ஸ் என்ன விலை போகுது? லீக்ஸ் 260 ரூபா. 260. 260 ரூபா. ரைட் 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 ரைட். முள்ளங்கி முள்ளங்கி 100 ரூபா. 100 ரூபா. பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பொன்னாங்காய் 120. 120. வெள்ளாரா வெள்ளையார 100. இது என்னது? புதினா புதினா என்ன விலை போகுது? 100. 100 ரூபா. ரைட் ரைட். விலை இல்லாமல் பரவாயில்ல. இது என்ன பூ என்ன விலை? 40 ரூபா. வாழைப்பூ வாழைப்பூ 40 ரூபா. 40 ரூபா. ஒன்று 40. ரைட் 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 ரைட். அப்போ நீங்கள் எவ்வளோ எடுப்பீர்? வாழைப்பூ எவ்வளோ எடுப்பீர்? 20 ரூபா. 20 எடுத்து வைக்கிறது. சில நேரம் கிடாக்கும். பச்சை மிளகாய் என்ன மாதிரி? பச்சை மிளகாய் விலையோ? பச்சை மிளகாய் 400 ரூபா. 400 ரூபா. தேசிக்கா தேசிக்கு 50 ரூபா. வேறு என்ன நடக்கு? இங்கே ராசவலி நடக்கு. ராசவலி எவ்வளோ? ராசாவளி 450 ரூபா. 450 ரூபா. இது என்ன இந்த காட்டுக்கும் அந்த காட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டோ? இது கழுவி கிடக்காது கழுவாம ஒரே கரண்ட். ரைட். மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு 220. 220. இப்போ இவ்வளோ தான் விற்கிறீங்களே? இவ்வளோ தான் சாமான். அப்போ நேற்று எவ்வளோ இன்றைக்கெல்லாம் நல்லா மலிஞ்சிருக்கேண்ணே. என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது? ரொம்ப பார்க்குறேன். ஓகேண்ணே. நீங்கள் 2 பேருடைய பரவாயில்லண்ணே. நிறைய பேர்கிட்ட கஷ்டம். ஓகே 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 ஓகே. என்ன இது தமிழ பூசணிக்கா? அந்த பூசணிக்கா 150 ரூபா. 150 ரூபா. அது அந்த 100 ரூபா 150 அந்த அதுக்கே நிற்கி தானே. இப்போ இந்த மாதிரி குறையிறாங்க. ரைட் ரைட்டு. ஓகேண்ணா. ஓகே ஓகே. மரக்கறி சந்தை வந்து பார்த்தா முன்னுக்கு வந்து அழகாக 2 மரக்கறி சந்தை இது வந்து இருக்குது. அண்டபடியா ஓகே. அதில் அழகாக வந்து காய்ச்சாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்ரஜியா? இதா? இது கோழி ரஜியா? இது மாட்ரஜியா? இது ஆட்ரஜி கடை. ரைட். என்ன மாதிரி போகுது ஆட்ரஜி? ஆட்ரஜி 2 கிலோ 10,000. 2 கிலோ 10,000. ஒரு பங்கு 2 கிலோ 10,000. 1 கிலோ வேண்டா 1 கிலோ 5,000. 5000. ஒரு பங்குன்னா 2 கிலோ வரும். ஒரு பங்குண்டா 2 கிலோ 10,000 வரும். 10,000. ரைட் ரைட் ரைட். என்ன மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்கண்ணே? ஒரு கிடாயா தான் பட்டுவோம். ரைட் 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 ரைட். என்னம்மா என் ஆடியெல்லாம் ஆட காணல. ஆடு ஒன்று பட்டி அதுதாங்க அது அடியடியில் காட்டி ரைட்டு அவட்ட காட்டுறாப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. வேற நேரம் வந்து சொந்த முயற்சியில் வாழ்றது மேலே ஒரு வரவேற்கத்தக்கது என்ன? ரைட் ரைட். என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் அப்படி போகுது? ஓகே ஓகே. 2 3 பட்டுவோம் வியாபாரத்தை பார்த்து இப்போ முடிஞ்சதுதாங்க. அதில் காட்டி வந்து காட்டுறேன். இப்போ உரும்புறாயில வந்து நீங்க என்னென்ன நாளில் வந்து இங்கே ஆட்டரிச்சு விற்கிறீங்க? சனி ஞாயிறு புதன் 3 நாள். 3 நாள் தான் விற்கிறது. மற்ற நாள் இல்லை தானே? சரி சரி. ஓகே ஓகே. சனி ஞாயிறு புதன். ரைட் ரைட். ரைட் ரைட் ரைட். ஓகே. இங்கால மாட்டிறைச்சி கடையும் இருக்குது. ஆனால் என்ன வேணும் கிலோ? கிலோ 2600. என்ன எலும்போடையா? தனி இறைச்சி. எலும்போட என்ன? 2400. ரைட் ரைட். இங்கே வரங்க அண்ணாட்ட வந்து இதில் உரும்புரா சந்தையில் வந்து வந்தீங்கன்னா மாட்டிறைச்சியும் வந்து வாங்கிக்கொள்ளலாம். உங்களால் வந்து ஆட்டிறைச்சியும் வந்து இருக்குது. அப்படியே முன்னுக்கு பாருங்க மீன் சந்தை. உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு மீன் சந்தை. இங்கே பாருங்க. உங்களை போட்டியில் வந்துக்கிறேன் நிறைய நாளுக்கு அப்புறம். என்ன மாதிரி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாதிரி உரும்புரா இன்றைக்கு மீன் சந்தை நிலவரம் என்ன போகுது? உரும்புரா எல்லாமே உரும்புரா விலான மீன். நான் மிக்கிற மலிவான மீன். என்ன முரல் 1000 ரூபா, முளை மீன் 1000 ரூபா. முரல் 1000, முளை மீன் 1000. மூணு எவ்வளோ போகுது? சூட 600. நான் தானே மணி விற்கிறாள் வடிவா எல்லா இடம் சொல்லு. இல்லை முளை மீன் 1000. 1000. முளை மீன் 1000. இந்த ஒரு ஓட்டியல் இந்த ஒரு ஆவட்டி 800 ரூபா கிலோ. இந்த திரளி 700 ரூபா கிலோ. சுறா 1000. எல்லா இடம் நாமிக்க மலிவு
இப்படி அப்படியே பார்த்து 1000-ஆ? சுறா 1000. ரைட். நண்டு எவ்வளோ போகுது? நண்டு நண்டு நான் விற்கிறேன் 1000 மணிஞ்ச 2000 விற்கிறவங்க. பரவாயில்ல. எல்லாம் மலிதான் எல்லாம் ரெண்டு பிரச்சனை என்னண்டு எல்லாம் மலிவா இல்லை நாமிக்கிற எல்லாம் மலிவான எல்லாம் மலிவா போட்டி எடுக்கணும். எங்க நீங்க மீன் எடுக்கிறது? நான் எடுக்கிறேன். நான் வந்து ஒரு பாதம் ஒரு மயிலாட்டி சகரமாடா எல்லா இடமும் ஒரே இடத்துல அப்படியே நேரம் இல்லாம வளைஞ்சு கொண்டு வருவேன். ஒரு துறையில இருந்தா 8 துறையில பார்த்து கொண்டு வரேன். எனக்கு நீங்க துறையை சொல்லக்கூடாது. அதான் இப்ப காக்கதீவு எடுத்துட்டு காக்கையில எடுத்தா நான் சொல்றேன். காக்கதீவுல எடுத்தா நாவாந்துறை எடுத்தா பெரிய கடை எடுத்தா சின்ன கடை. அதான் அப்படி திருப்பினால் கடற்கரை பேருந்து பாசவூர் பேருந்து மாம்பழம் அந்த எல்லாம் தெரிஞ்சு இப்படி வரணும். சரி பாரு சொல்லு. எல்லா இடமும் பாத்துக்கணும் மாறுறேன். அப்படியே ரவுண்ட் பண்ணி கொண்டு வர நேற்று கூட மீன் கொஞ்சம் பரவாயில்ல. மீன் மலி வேணாம கொஞ்சம் விளையாண்டு சொல்றாங்க. பச்சை கலர் நெஞ்சலாம். சரி நான் தான் மடியா காய்க்கிறேன். ஓபியா காய்க்கிறேன். சரி சரியா சரி அப்ப சந்தோஷமா சரி அது பிரச்சனை முந்தி மணிக்கு எடுத்து ஓப்பனா காய்க்கிறார். என்ன மாதிரி பாறை மீன் எவ்வளோ போகுது? கடற்கரையில் 1800 சார். நீங்கள் 1800. ஓகே. விற்கிற விலை 2000. இன்றைக்கு 2500. ஒரு 200 ரூபா வச்சுக்கிறீங்க? 200 வச்சுருப்போம். ரைட். பணம் 2500 ஓகே. ஒட்டி 1000 ரூபா. நண்டு 1600 ரூபா. இந்த சீலா துண்டு 2000 ரூபா. இது சின்ன எவ்வளோ? சின்ன 2000. இது 2000. ரைட் எப்படி எவ்வளோதான்? சீலா துண்டு எவ்வளோ? சீலா துண்டு 2500. 2500 ஒரு துண்டா? கிலோ? ஒரு கிலோ 2000. தலையோட 1500. ரைட். உங்களோட விலை மீன் எவ்வளோ இது? விலை மீன் 1600 1800 விற்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ ஒன்று பார்க்கவே வரேன் மீன் எல்லாம் வந்தா. ரைட் பூ இருக்குன்னு. ரைட் நல்ல சோப்பாக இருக்குன்னு அப்படியே. ரைட் அதான் ஓகேண்ணா நன்றி. இங்கே பாருங்க இங்காலயம் வந்து ஐயாக்கள்லாம் வந்து வச்சு விற்கணும். இங்கே பாருங்க ஐயாட்டம் எங்கே கிடக்குது. நல்ல விலை மீன் பாறை மீன் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு விற்கிறேன். உடன் மீன் என்ன? ரைட் இந்த நண்டை பாருங்க. எல்லாம் இப்போ தான் கொண்டு ஓட்டுறீங்க கூடக்கா? ரைட் நண்டை எவ்வளோ போகுது உங்கள்கிட்ட? 2000. நல்ல பெரிய நண்டை. சரி ஐயா அவங்க வச்சு விற்கிறார். இது பாருங்க இங்கே நிறைய ஆக்கள் வந்து விற்கணும். ஒரு 4 5 6 ஒரு 7 பேர் என்ன? ஒரு 6-7 பேர் தான் விற்கிறீங்க? 7 பேர் தான். ரைட் இங்கே பாருங்க நல்ல பெரிய மீன் ஒன்று வெட்டி ஓகே. நல்ல பெரிய மீன் எல்லாம் எல்லா மீன்லேயும் நல்ல பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. ஓகே இதான் ஒரு குட்டி அழகான ஒரு சந்தை பகுதி பாருங்க. ஓகே இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு பொதுச்சந்தை பகுதியை வந்து பார்த்தோம். குறிப்பாக மரக்கறிகள் எல்லாமே வந்து மலிஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆட்டிறச்சி கடை மாட்டிறச்சி கடை கூலிறச்சி கடை எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்குது. ஆட்டிறச்சி இங்கே உரிமையில நீங்கள் வாங்குறதா இருந்தால் சனி ஞாயிறு புதன் இந்த மாதிரியான நாட்களில் வந்து அதிகமாக வந்து வாங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மீன்களில் விலைகளும் வந்து உண்மையிலேயே கேட்டிருப்பீங்க. உண்மையிலே இன்றைக்கும் நேற்றையை விட இன்றைக்கு கொஞ்சம் மீன்கள் எல்லாம் வந்து மலிஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே நாளை வந்து பார்த்துப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் பார்க்குறீங்க லைக் பண்ணி பாருங்க. இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே பாய்.